அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல், வெல்கம் டு ரிஃபயர்ஸ் டைரி. ஹோட்டல் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 kg வஞ்சிர மீன் எடுத்திருக்கேன். அதுக்கான மசாலா அளவுகள் தான் நான் சொல்கிறேன். அது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 லெமன் எடுத்திருக்கேன், அதோட ஜூஸ், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்திருக்க மீன் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை எல்லா மீன்லேயும் ஃபுல்லாக படுற மாதிரி தடவிக்கணும். இந்த மாதிரி மீனோட எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் பண்ணிக்கணும். ஒரு சைடு பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பிட்டு இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மீனுக்கும் தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இது நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 15 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சிடணும். சீக்கிரமாக பண்ணுறீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற விடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மீன் நல்லா டேஸ்ட்டாக டென்ட்ரியாக இருக்கும். ஃபிஷ் மேலே கோட் பண்ணுறதுக்கான அடுத்த லேயர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். இது கூடவே மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், மசாலாக்கான முக்கியமான பொருள் கார்ன்ஃப்ளவர், நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கை ஈரமாக இருக்கக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். கையில் எடுத்து நல்லா உதுத்து விட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வரும். இந்த மாதிரி சேர்த்துருக்க எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்து கலந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தடவி மேரினேட் பண்ணி வச்சுருக்க வஞ்சிர மீன் எடுத்து மசாலா மேலே இந்த மாதிரி வச்சு ஒரு அழுத்திட்டு மறுபடியும் திருப்பி இதுக்கு மேலே இருக்க மசாலா எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடணும். அதை திருப்பிட்டு மறுபடியும் இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி கோட் பண்ணதுக்கப்புறம் இது 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 hour வரைக்கும் நல்லா ஊறுச்சுன்னா மசாலா எல்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். இதே மாதிரி மற்ற எல்லா மீனையும் கோட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா கோட் பண்ண மீன் எல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். உங்களுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணணுன்னாலும் நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை டீப் ஃப்ரை பண்ணணுன்னாலும் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணியிருக்க மீனை எண்ணெயில் சேர்க்குறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் மசாலா எதுவும் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நான் 2 மீனாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். எண்ணெயில் மீன் சேர்த்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் 2லேருந்து 3 நிமிஷம் வெந்துச்சுனாலே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இன்னொரு சைடை திருப்பி போட்டுக்கிறேன். நீங்கள் அப்படியே திருப்ப முடியும்னா திருப்புங்க, இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோட ஹெல்ப்பால் ஈஸியாக திருப்பிக்கலாம். மேலே எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். 2 மீனையும் இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியும் மசாலா எல்லாம் நல்லா கோட்டாகி வந்திருக்கும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மீன் எடுத்து ஒரு டிஷ்யூவில் வச்சு அதில் உள்ள எண்ணெய்லாம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணோன்னா வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. நான் அந்த மீனை பிச்சு காட்டியிருக்கேன். உள்ளே எவ்வளோ ஜூஸியாக வெளியே அந்த மசாலா எதுவுமே உதிராமல் இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரிஃபயர்ஸ் டைரிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.